ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு மேட்ச் ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. எப்பயுமே 5 பேரா வருவோம். இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து கிரவுண்ட்ல மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கனால வர முடியல. ஸோ நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து 8 விக்கெட் வித்தியாசத்துல எம்ஐய திரும்ப ஜெயிச்சிட்டாங்க. அதாவது 2003ல இருந்து இப்போ வரைக்கும் 6-1 இருக்காங்க சிஎஸ்கே. அப்ப கூட ஹெட் டு ஹெட்ல வந்து 20-21 தான் இருக்காங்க. 21 மும்பை லீட்ல இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க முன்னாடி எவ்வளவு டாமினண்டா இருந்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, இந்த மேட்ச் எப்படி போச்சு? என்ன டீம் சேஞ்சஸ்ல இருந்து போவோம்? டீம் சேஞ்சஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அக்கீல் ஹுசேன் உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீர் ஆடினாங்க. இன்னைக்கு வந்து ஆனா 3 ஃபாரினர் தான் ஆடினாங்கல்ல சிஎஸ்கே இல்ல சைடுல. அதெல்லாம் வந்து சிஎஸ்கேவோட வந்து என்ன சொல்றது, பிரெயின் ஸ்டாமிங் அதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம பக்தா வந்தாருன்னா அதை பத்தி நிறைய பேசுவாரு. நம்ம அதை அடுத்த ப்ரிவியூல வச்சுப்போம். அந்த இதுல இந்த செக்மெண்ட் எல்லாம் நம்ம இப்போதைக்கு இந்த மேட்சை மட்டும் நகர்த்திடுவோம். இல்ல நான் எனக்கு என் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அக்கீல் ஹுசேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மேட்ச் வந்து அவரால் தான் ஜெயிச்சிருக்கீங்க ஒரு மேட்ச்ன்றதெல்லாம் தெரிஞ்சு அக்கீல் ஹுசேன் உட்கார வச்சது எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க ராமகிருஷ்ணா கோஷ் ஆடினீங்க, அவரு நீங்க நல்லாவும் போட்டாரு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அக்கீல் ஹுசேன் தான் ஆடி இருக்கு. எய்தர் ராமகிருஷ்ணா கோஷ் அல்ல பிரசாந்த் வீர் பிளேஸ்ல. நீங்க பிரசாந்த் வீர் ஆடினாலுமே இதுக்கு முன்னாடி அகில் ஹுசேன் உட்கார வச்சது உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே உடன்பாடு இருந்திருக்காது. எதுக்கு 3 ஃபாரின் பேரோட போகணும், 4 ஃபாரின் பேர் வச்சு ஆடலான்றப்போ எதுக்குன்னு அது எனக்கு புரியலதான், யாருக்குமே புரியாதுதான். சரி விடுங்க. ஆக்சுவலா ராமகிருஷ்ணா கோஷ் வந்து யாருக்கு போல எடுத்துட்டு வந்தாங்க? அவங்க வந்து மொத்தமா வந்து சர்ஃப்ராஸ் கான் உட்கார வச்சிட்டாங்க, குர்ஜப்னீத் உட்கார வச்சிட்டாங்க, அக்கீல் ஹுசேன் உட்கார வச்சிட்டாங்க. 3 சேஞ்ச். சோ அதுக்கு பதிலாக பிரசாந்த் வீர், ராமகிருஷ்ணா கோஷ், முகேஷ் சௌத்ரி உள்ள. போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி ஆடல இல்ல, இம்பாக்ட் சர்ஃப்ராஸ் கான் ஆடினாரு. சோ இதுதான் 3 சேஞ்ச். குர்ஜப்னீத்துக்கு பதிலா ராமகிருஷ்ணா கோஷ். ஆனா பிரசாந்த் வீருக்கு அகில் ஹுசேனை மாத்திட்டு கொண்டு வந்திருக்கணுமான்னு தெரியல. அது பார்க்கலாம், தெரியல அது எதுக்கு அந்த சேஞ்சுன்னு தெரியல. அதே மாதிரி அவர் வந்து பவர் பிளேல போட்டு அடி வாங்கினாரு கொஞ்சம். அதான் அது மட்டும் எனக்கும். நான் பவர் பிளேல அந்த ஓவர்ல நான் தந்திருக்க மாட்டேன். அது ருத்து என்ன யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. ரிக்கல்டன் லெப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த பையன் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறான் பவர் பிளேல. ஃபர்ஸ்ட் ஓவரே நீ லெஃப்ட் ஹேண்டருக்கு பவர் பிளேல கொடுப்ப, அவன் முன்னாடி ஓவர் தான் அடிச்சிருந்தான் வேற. இல்ல பவர் பிளேல இல்ல, ஐபிஎல்ல இதான் ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடுறது. அது எனக்கு மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்தது. சரி ஓகே. ஆனா ஓரளவுக்கு செகண்ட் ஓவர் நல்லாவே கம்பேக் பண்ணி போட்டாரு பிரசாந்த் வீர். சோ நான் அது பெருசா தப்பு சொல்ல மாட்டேன். பவுலிங் கொடுத்ததே பெருசு ருத்து. அதுவே நான் ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். செகண்டரி வந்து அதான் இதான் சேஞ்ச். ஏன் பவுலிங் கொடுத்தாருன்னா, அவர் அகில் ஹுசேனுக்கு பதிலா வந்திருக்கனால அவர் வந்து அகில் ஹுசேன் மாதிரியே வெறும் போடுவாரு பவர் பிளேயர்னு நினைச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவரே ஆடி இருக்கலாமே. தெரியலையே. எம்ஐ சைடு சேஞ்சஸ் பார்த்தோம்னா, அஸ்வினி குமார் ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அஸ்வினி குமார் பக்கத்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ரகு சர்மா நம்ம இவ்வளவு நாளா வந்து பாத்துட்டு இருந்த, நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா ரகு சர்மா ஒரு நல்ல லெக்கி, அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சீசன் வந்து அவங்க அவுட் ஆஃப் தி சீசன்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. சோ அதனால ட்ரை பண்ணலாம்னு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரகு சர்மாக்கு. இந்த 2 சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சொன்னாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங் சொல்லிட்டாரு. இந்த டோர்னமெண்ட்ல பேட்டிங் ஹெவி டீம்ஸ் எல்லாருமே, அதாவது பவுலிங் ஓரளவுக்கு இல்லாத டீம்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டர். ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு போர்ட்ல ரன் போட்ட அப்புறமா ஈவன் தோ தேர் பவுலிங் வர் வீக், அவங்க டிஃபெண்ட் பண்ண சான்சஸ் ஹை. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடலான்ற தாட் தான் வந்திருக்கும். அதுவும் தான் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சு, சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஸ்கோர்ல கொஞ்சம் போர்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப யங் பவுலிங் லைனப். ஈவன் தோ போல்ட் அண்ட் பும்ரா இருந்தாலுமே, கிறிஸ் பகத்தும் சரி, அதுக்கப்புறம் ரகு சர்மாவும் சரி, ஓரளவுக்கு யங் பவுலிங் லைனப் தான். ஸோ அதனால போர்ட்ல ரன் போட்டுட்டு நம்ம அப்புறம் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து சரியா அமையல. ஏன்னா பிச்சில் லைட்டா வந்து சீம் இருந்தது. நீங்க பவர் பிளேல பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் 2 சைட்லயுமே சரி, சிஎஸ்கே சைட்லயுமே சரி, எம்ஐ சைட்லயுமே பும்ரா போடும்போதும் ஓரளவுக்கு சீம் இருந்தது பிச்சில். ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முகேஷுமே நல்லா போட்டாரு, அன்சுல் கம்போஸுமே நல்லா போட்டாரு. ஸோ வில்ஜாக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வில்ஜாக்ஸ் விக்கெட் விழுந்துச்சு. ஆனா வில்ஜாக்ஸ் விக்கெட் விழுந்த அப்புறமா கூட அவங்க அந்த இன்பெக்டஸ் குறையல. ஏன்னா நீங்க ரயன் ரிக்கல்டன் அதே ஃப்ளோல தான் ஆடிட்டு இருந்தார். 5 6 அடிச்சாரு இன்னைக்கு. அதுல 3 பிரசாந்த் வீரே அடிச்சாரு. சரி அந்த டிசிஷன் நான் அப்புறம் பேசுவோம்.
பிரசாந்த் வீர் ஏன் பவர் பிளேல போட்டாருன்றது ஒரு கொஸ்டின். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங் போடுறாரு ஐபிஎல்ல. அதுவும் நீங்க வந்து பவர் பிளேல கொடுத்து அவர் மேல அடிஷனல் பிரஷர் போடுறீங்க. அதுவும் அந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்டர் ரயன் ரிக்கல்டன் ஆடிட்டு இருந்தாரு. சோ அது ரொம்ப பிரஷர் தான். ஆனா நான் ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு. அது ஏன்னா அகில் ஹுசைன் பதிலா ஹரி சொன்ன மாதிரி அகில் ஹுசைன் பதிலா ஆடின காரணத்துக்காக மேபி அது ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அந்த டைம்ல பிரசாந்த் கொடுத்துருக்க மாட்டேன். பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் மேபி போட்டுக்கலாம். இவன் ரயன் ரிக்கல்டன் ஆடிட்டு இருந்தாலும் நான் பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் வேணா ட்ரை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் என்னோட பாயிண்டா இருந்தது. அமன்தீர் ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு அகைன் நம்பர் 3ல வந்து ஆடி ஒரு நல்ல இன்னிங்ஸ். 37 balls 57. ஒரு வாரி ஷிப் கொஞ்சம் விழுந்துட்டு இருந்த டைம்ல நமந்தீர் வந்து ஒரு ஷைனிங் லைட்டா தான் இருந்திருக்காரு எம்ஐக்கு. அதே மாதிரி சூர்யா நம்பர் 4 வந்திருக்காரு. இன்னைக்கு சூர்யா நிஜமா நல்ல நல்ல ஃப்ளோல தெரிஞ்சாரு. சூர்யா ஃபர்ஸ்ட் வந்ததுமே சரி, வந்த உடனே ஒரு லேட் கட் ஆனாரு, ஒரு பவுண்டரி கிடைச்சது. ஸோ சூர்யா ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ தெரிஞ்சாரு. ஆனா அது அது சரியா நிலைக்கல. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் எம்ஐ பேட்டிங் பத்தி. எம்ஐ பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. வில்ஜாக் சீக்கிரம் அவுட் ஆனா கூட ரிக்கில்டனையும் நமந்தீரும் கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் உங்க இது ரிக்கில்டன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சூர்யா வந்து அவருமே அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணாரு. பட் வந்து பிச்சு வந்து ஸ்லோவர் சர்ஃபேஸ்ல தான், ஸ்லோவர் சைட்ல தான் இருந்தது பிச்சு. அது டாஸ்லயுமே பேசினாங்க. பிளஸ் நடுவுல இந்த சிஎஸ்கே பவுலிங் அப்போ சிஎஸ்கே பவுலிங் கோச் ஒருத்தர் பேசினாரு. அவருமே சொன்னாரு வேரியபிள் பவுன்ஸ் இருக்கு, பிச்சு ஸ்லோவா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அதனால புதுசா வர்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு பால் பழசாடுறதப்போ பேட்ல வரவே இல்லை. அது கொஞ்சம் பார்க்க அவங்களுமே அது நமந்தீர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். அவர் ரொம்ப நேரம் நின்னா இருக்கா, ஆனா அவருமே கேபிட்டலைஸ் பண்ணல அதை. சூர்யாவுமே அது வந்து ஒரு அது ஆக்சுவலா அந்த கட் ஷாட் அடிக்கக்கூடிய பால் அவ்வளவு வித்து இல்ல. அவர் பின்னாடி போய் அடிச்சிடலான்னு பார்த்து ஸ்டம்புக்கு கொஞ்சம் ஃபிஃப்த் ஸ்டம்ப் வந்ததை கட் ஆட போய் அது ஏறிடுச்சு மேல, நேரா கைக்கு போயிடுச்சு எக்ஸ்ட்ரா கவர்ல. இவந்தோ எம்ஐ வந்து பெரிய இந்த சீசன்ல பெருசா எதுலயுமே ஷைன் ஆகாம இருந்தாலுமே நான் இந்த மேட்ச் ஆனா சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்புக்கு நான் குடோஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்க டைட் ஓவர்ஸ் போட்டு தான் அவங்க விக்கெட் எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோச் கிட்ட ஸ்கை அவுட் ஆவாரு. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து ஜேமி ஓட்டன் வருவார் நினைக்கிறேன். ஜேமி ஓட்டன் வந்து ஒரு ரொம்ப நல்ல டைட் ஓவர் போடுவார். ஜேமி ஓட்டனோட ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன் போடுவார், ஒரு ரன்னை கொடுக்காம. அதுக்கு அடுத்த ஒரு 100 போடுவாரு, திலக் வர்மா விக்கெட் எடுத்துருவாரு டைட்டா போட்டு. திருப்பி அதை ஃபாலோ அப் பண்ணி ராமகிருஷ்ணா கோச் போடுவார், ஒரு டைட் ஓவர் போடுவாரு. திருப்பி அதை ஃபாலோ அப் பண்ணி உங்களுக்கு விக்கெட் வருது. ஸோ அது பேக் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்க. அந்த டைட் ஓவர்ஸ்க்கு பவுலர் சைட்ல இருந்து ஓரளவுக்கு பேக்கிங் நல்லா கிடைச்சது. 10 overs 90 இருந்தாங்க. கீப் இன் மைண்ட். ஏன்னா எம்ஐ பவர் பிளேயுமே சரி, பவர் பிளே முடிஞ்ச அப்புறமே ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோல தான் ஆடிட்டு இருந்தாங்க. 10 overs 90 இருந்தாங்க. ஆமா 10 overs 90 for 2. இல்ல சூர்யா அவுட் ஆனதுமே நம்ம பாக்கணும். ஏன்னா இப்ப ஃபீல்டிங் பிரில்லியன்ஸ், ஃபீல்டிங்குமே ஓரளவுக்கு தூபேவை வந்து கணக்குல இப்போ எடுக்காதீங்க. மீதி ஃபீல்டர்ஸ் பத்தி பேசுவோம். சர்ஃபராஸ் வந்து கிட்ட பேசியிருக்கணும் தூபே பத்தி, தூபே ஃபீல்டிங் பத்தி. இல்ல அதெல்லாம் வந்து இந்த தூபே ஃபீல்டிங்க பத்தி, அகில் ஹுசைனை டிராப் பண்ணதை பத்தி, இதெல்லாம் வந்து நாங்க அடுத்து சிஎஸ்கே ப்ரிவியூல கொஞ்சம் டச் பண்றோம். அவர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் 2 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு தேவையான மேட்ச் பாயிண்ட்ஸ் பத்தி பேசுவோம். இப்ப சர்ஃபராஸ் கான் ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்தாரு. அதே மாதிரி இப்ப இவரு ஸ்கை அவுட் ஆறதுக்கு முந்தின பால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி 2 பால் 4 அடிச்சிருப்பாரு நமந்தீர். 3வது பாலும் கட் பண்ணுவாரு. அவர் பிரசாந்த் வீர் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணி அதை சிங்கிளா மாத்தினதுனால அந்த சிங்கிள் ரொட்டேட் பண்ண அந்த ஃபீல்ட் பண்ணது வந்து அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துரும். அது ஃபீல்டிங் வந்து அவ்வளவு நல்லா பண்ணது பவுலர்ஸ். அதுதான் நம்ம முன்னாடி பேசுவோம். பவுலர்ஸ் வந்து T20ல ஏற்கனவே குரூஷியலா இருக்கும். அது வந்து ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது இதுதான். ஸோ கேட்ச் விடுறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரன்ஸை சேவ் பண்ணா இன்னொரு பேட்ஸ்மேன் அங்க போறப்போ அவங்களுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்றது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதையும் சேர்த்து தான் நம்ம பேசுறோம். அந்த 11th ஓவர் ராமகிருஷ்ணா கோச் போட்ட ஓவர் நீங்க சொன்னது 11 overs 100 for 3. அந்த ஓவர் முடியும் போது ஸ்கை அவுட் ஆன ஓவர். ஸோ 12th ஓவர் ஜேமி ஓட்டன் போட்டாரு, 6 ரன், ரொம்ப டைட்டா ஓவர் போட்டாரு. 13th ஓவர் வந்து 100 போட்டாரு. அந்த ஓவர்ல 5வது பால் விக்கெட் வந்தது. ஸோ அந்த ஓவர்ல 4 ரன் தான். ஸோ அதை பேக் பண்ணி அகைன் ஜேமி ஓட்டன் ஒரு 3 ரன் ஓவர், அதை பேக் பண்ணி அகைன் ராமகிருஷ்ணா கோச் ஒரு 7 runs. ஸோ அதுக்கப்புறம் 100 ஒரு 4 runs. ஸோ நீங்க அந்த 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 மிடில் ஆர்டர், அதாவது 10th ஓவர் 11th ஓவருக்கு அப்புறம் அடுத்த 5 ஓவருக்கு இவங்க 30 something தான் அடிச்சிருக்காங்க. திலக் வர்மா போனோடனே தலைவன் பேட் எடுத்துட்டு வந்துட்டான். தலைவன் 23 பால் 18. ஸோ நீ அதான் எதிர்பார்க்க முடியும். அடுத்த 5 ஓவர் 24 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் பேக் பண்ணிட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா சிஎஸ்கே அந்த 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 ஃபேஸ் ஆஃப் தி கேம்ல
சோ அதுல இருந்து எழுந்துக்கவே முடியல. நீங்க ஃபுல் பேக் பண்ணாலும் விக்கெட் விடாம ஆடிதான் பரவாயில்ல. அந்த 24 அந்த 5 ஓவர்ஸ்லயே 2 விக்கெட் வர வந்துச்சா. சோ அதுக்கப்புறம் எங்களால முடியல. எம்ஐ எனக்கு தெரிஞ்சு ஷர்ஃபன் ரதர்ஃபோர்டு ஆடணும். நீங்க அது தப்பு பண்றீங்களோன்னு தோணுது எனக்கு. ரூதர்ஃபோர்டை நீங்க உட்கார வச்சுட்டு ஆடுறது பெரிய தப்பு. நீங்க யங் பவுலிங் லைனப் கொடுத்தாலுமே நீங்க ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு இன்னொரு பவுலர்ஸ் கூட நீங்க ஆடலாம். அஸ்வினி குமாரி திருப்பி ஆடுங்க, பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல அவரு. ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு அஸ்வினி குமார் ஆடுங்க, நீங்க ரூதர்ஃபோர்ட் ஆடுங்க. இவர் ராபின் மின்ஸுக்கு பதிலா தாராளமா உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். சோ இவர் கடைசியில வந்து நம்ம ஆள் வந்து பேட்லயே படாம பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாரு ஹர்திக் பாண்டியா. அந்த பக்கம் இந்த அது பக்கம் வழக்கமா. தோம் ஆடிட்டு இருந்தாரு. இல்ல வெங்கட் சொன்ன மாதிரிதான் போன மேட்ச் வந்து அவர் அடிக்கல, ஹைதராபாத் வந்து அடிக்க வச்சாங்க அவரை ஸ்லாட்ல போட்டு போட்டு. இன்னைக்கு வந்து அவங்க ஸ்லாட்ல ஒரு பால் கூட கொடுக்கவே இல்லை ஹார்திக் பாண்டியாக்கு. சரியான சூப்பரா டான்ஸ் போட்டாங்க ஆனாரு. சிஎஸ்கே. செம்ம அதான் டான்ஸ். ஓட்டன் ஓவர்ல இந்த பக்கம் இப்படி ஆடிட்டு இருந்தாரு. அதான் ஓட்டன் ஓவர்லாம் அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. அந்த லென்த் அவரு கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். அது இவ்வளவு பெரிய இந்தியாவோட பிக்கெஸ்ட், அதாவது இப்போ இருக்க கரண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லி டீம்ல வச்சிருக்க ஒரு பிளேயர் பேக் ஆஃப் லென்த் பால் இப்படி திணறதுன்றது வந்து இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் டிராபேக். பட் ஆனா அவரு இந்த ப்ளூல இப்படி ஆடுறாரு, அந்த ப்ளூ போட்டு வந்தா வேற மாதிரி ஆடுவாரு, அது நமக்கு தெரியும். அதான் இவங்க எல்லாருமே நம்ம மும்பைல எல்லாருமே சொல்றேன், ஸ்கையும் சரி, ரோஹித்தும் திலக் சரி, வர்மா, திலக்கும் சரி, யாரா இருந்தாலுமே இந்தியா ஜெர்சி போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. இதெல்லாம் வந்து மேபி எனக்கு அங்க தெரிஞ்சு ஒருத்தர் மும்பை பவுலிங். இந்தியன்ஸ் டீம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்க உள்ள இந்தியா ஜெர்சி போட வச்சுட்டு அதுக்கு மேல எம்ஐ ஜெர்சி போட்டு வந்துங்க ஆடுறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி போல்ட் வந்து பவர் பிளே விக்கெட் டேக்கர்ன்றதா நம்மளோட இதுவே. அவர் வந்து இந்த சீசன்ல பவர் பிளேல விக்கெட்டே எடுக்கல, 100 ரன்னுக்கு மேல கொடுத்துருக்காரு பவர் பிளேல. அவரு போட்டு ஓவர் போட்டு எனக்கு தெரிஞ்சு 10 ஓவர் கூட போட்டுருக்கோம், 8 ஓவர் அந்த மாதிரி தான் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதுமே 8 ஓவர் பிரச்சனை தான். அதான் 8 அதுமே ஓவர் அதுதான் 106 உங்களுக்கு பெரிய நான் பிரச்சனை, பார்த்தேன். அதுதான் உங்களுக்கு பெரிய சோ பிரச்சனையாவே இருக்கு. இன்னொரு விஷயம், அன்சுல் கம்போஜ் வந்து ஈக்குவல் பண்றாரு புவியோட 17 விக்கெட்ஸ்ல. ஆனா புவி கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டனால அவர்கிட்ட தான் பர்பிள் கேப் இருக்கு. அப்புறம் என்ன எனக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே வந்து ஆறுது, அதை பத்தி என்ன பேசுவோம். ஃபர்ஸ்டே ஒரு கேட்ச் விட்டாங்க, சஞ்சு பாய் வந்து அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா மறுபடியும் அவுட் ஆயிட்டாரு. அதே ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. நல்ல விஷயம், சஞ்சு ஆடாம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இல்ல இதுவே ஒரு இல்ல 190 சேஸ் பண்ணி தான் நான் ஒத்துருப்பேன். ஏன்னா 180 அவங்க சேஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. 190, அதாவது ரெய்னா இருக்கும்போது கடைசியா 180 சேஸ் பண்ணிருக்காங்க, 180 மேல. அதுக்கப்புறம் 180 மேல சேஸ் பண்ணுன்றதா அவங்க ரெக்கார்டு. இப்ப இந்த மேட்சுமே சஞ்சு இல்லாம 180 மேல போயிருப்பாங்களா? சஞ்சு வந்து 2 மேட்சா 3 மேட்சோ சஞ்சு அடிச்சு ஜெயிச்சாங்க, 2 செஞ்சுரி, அது போக ஒரு 50 அடிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. சோ சேஸ் பண்றப்போ சஞ்சு இல்லாம நீ 180 பிளஸ் சேஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம இது பண்ணலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பவர் பிளேலயே அது ருத்து தான் பாராட்டணும். சஞ்சு அவுட் ஆனாலும் பவர் பிளேலயே போல்ட் டேக் ஆன் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் உருட்டி ஆடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா எப்படினாலும் 17 ஓவர் 18 ஓவர் உருவில் பட்டேலுமே பவர் பிளேல அட்டாக்கிங்கா தான் ஆடினார். சோ அவருமே 2 நல்ல ஷாட் ஆடவே தான் உங்களுக்கு பவர் பிளே ஸ்கோர் வந்துருச்சு. அதுவும் இல்லாம வந்து எனக்கு தெரியல, இவங்க வந்து என்னன்னா நாங்க 20 ஓவர் போட்டோம், நீங்க திருப்பி எங்களுக்கு 20 ஓவர் போடுங்க, நாங்க நின்றுட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஆடு இருந்தாங்க. சீக்கிரமாவது முடிச்சுட்டு ரன் ரேட்டையாவது ஏத்துங்கன்னா முடியாது, கடைசி வரைக்கும் ஆடுவோம், நீங்க பால் போட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நின்று இருந்தாங்க. பும்ரா உஷாராயிட்டாரு, இவங்களுக்கு போட்டு வேஸ்ட், நம்மளுக்கு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் போட மாட்டேன் போன்னு சொல்றாரு போல. அதனால வந்து எல்லாரும் இருக்கவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்டு இருந்தாரு ஹர்திக் பாண்டியா, அவரும் போடல. இல்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா உனக்கு பவர் பிளேல போல்ட் டேக் ஆன் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஒரு பவுலரா ஸ்டெப் அப் பண்ணி அவர் 5வது ஓவர் போட்டுக்கணும். அவர் கிறிஸ் பகத் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டது ஒரு மிஸ்டேக் தான். ஏன்னா அவரு உனக்கு போல்ட்டே டேக் ஆன் பண்ணிட்டப்போ அவர் பாவம், அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், அவரையும் டேக் ஆன் பண்ணி 18 ரன் அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்டெப் ஆன் பண்ணி ஹர்திக் பாண்டியா போட்டுக்கணும். அவரு போட்டா முதல் ஓவர் இல்லாட்டி போடவே மாட்டேன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி யூசுவலா 90% ஆஃப் தி சாய்ஸஸ் வுட் பி சர்ஃப்ராஸ் கான் ஃபார் இம்பாக்ட் சப். ஆனா கார்த்திக் சர்மா வந்தாரு இன்னைக்கு. ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி ப்ராமிஸ் பார்த்திருக்கோம் நம்ம இந்த சீசன்ல. 1 or 2 இன்னிங்ஸ் சின்ன இன்னிங்ஸ் ஆனாலுமே ஓரளவுக்கு ப்ராமிஸ் காமிச்சாரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி அவரால் கேம் பினிஷ் பண்ண முடியும், ஈவன் தோ இட்ஸ் நாட் அ பிக் சேஸ். அவங்க அதையும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஜாலியா ரொட்டேட் பண்ணி ஆனாலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி காமிச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி நின்னு இதோட வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி 50 ஒரு கிடைச்சனால ஒரு பூஸ்டாவுமே இருக்கும் அவருக்கு, கொஞ்சம் கான்பிடன்ஸ். மெய்டன் ஐபிஎல் 50 அவருக்கு. சரி, இல்ல சில பேர்லாம் இருக்காங்க மேட்சை முடிக்காம கண்டபடி அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அது வேண்டாம், நம்ம அடிச்சாச்சு திரும்ப போக வேண்டாங்க. அது இப்போ இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அங்க ஷாருக் கானுக்குமே அன்னைக்கு கிடைச்சது.
அவர் அதை பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம கண்டமானி சுத்தி அவுட் ஆடுறதுன்றிருக்கு. இப்ப உனக்கு எவ்வளவு இது ஒரு 50 கிடைச்சிருக்கு, அவருக்கு பின்னாடி ரன்ஸ் வந்துருச்சுன்றப்போ கான்பிடன்ஸ் இருக்கும் அடுத்த மேட்ச் ஆடுறதுக்கு எல்லாம். இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்போ. பிளேஸ சிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க சர்ஃப்ராஸ் கான் ஹெடா இப்ப நீங்க இருப்பீங்க. அவங்க திங்க் டேங்க் யோசிக்கும் போது அதான் இருக்கும். அடுத்த மேட்ச் இல்ல அகில் ஹுசைனே தூக்கி வெளியே உட்கார வச்சாங்க. நீ என்னத்த பிளேஸ் சிமெண்ட் பண்ணிட்ட இது பேக் ஆஃப் தி மைண்ட்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இம்பாக்ட் சப்பா கார்த்திக் தான் அனுப்புவீங்க. அப்படி சொல்றேன். உங்க பிளேஸ் இப்போதைக்கு டேஞ்சர்ல இல்ல. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. இல்ல இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட பத்தி எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஓவர்டன் 40 அடிச்சாரு, உட்கார வச்சாங்க. சர்ஃப்ராஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எதுக்கு மாத்தினாங்கன்னு இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் வரல. உருவில் பட்டேல் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு, அகில் ஹுசைனை எதுக்கு தூக்குனாங்கன்னு பதில் இல்ல. அந்த மாதிரிதான் இப்ப ஒன்னா போனும் விளாடனா விளாடணும். அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதான். இந்த மாதிரி சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் நீங்க பாசாதீங்க சும்மா. ஏன்னா பவர் பிளேலயே செகண்ட் விக்கெட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உருவில் அவுட் ஆனது 6th ஓவர் நினைக்கிறேன் பவர் பிளேலயே. சோ அந்த டைம்லயே கார்த்திக் சர்மா இறக்கி விட்டாங்க. நான் மேபி அது சர்ஃப்ராஸ்கான கரெக்ட் ஸ்பாட்டா இருந்திருக்கும். கேம் போயிட்டு இருந்த இதுல சர்ஃப்ராஸ்கான ஸ்பாட் தான். பவர் பிளேல கார்த்திக் சர்மா இறக்கி விட்டது ஒரு பிக் கால் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது நல்ல விஷயம் தான். ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பின்னாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பினிஷரா தான் பாத்துருந்தாங்க. சோ இந்த தடவை முன்னாடி இறக்கி விட்டு நீ மேட்சே பினிஷ் பண்ணிட்டு வாப்பான்னு நினைச்சதுனால அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முடிச்சிட்டாரு. ருத்துவம் இருந்தனால 2 பேரும் ஜாலியா ஒன் டே இன்னிங்ஸ் ஆடி ரொட்டேட் பண்ணி 16 ஓவர் வரைக்கும் தள்ளிட்டு போய். இல்ல ருத்து வந்து பேக் டு பேக் 50s அடிச்சிருக்காரு. அதை பத்தி நான் பேசணும். நீ என்னதான் சொன்னாலும் அந்த இன்னிங்ஸ் எல்லாம் நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஜிடியோட அவர் ஆடினதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அடுத்து 2 மேட்ச் உங்களுக்கு அடுத்து எக்ஸாம்பிளா வந்து நின்னுது. டிசி வந்து 75க்கு அவுட் ஆனதும், அதுக்கப்புறம் பெங்களூர் ஆர்சிபி வந்து ஜிடியோட ஸ்டம்பிள் ஆனதும் உங்களுக்கு அதுக்கு வந்து ருத்துவோட இன்னிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்ப ருத்துவுமே அடிக்கலட்டினா ஆர்சிபி நிலைமை தான், இது டிசி நிலைமை தான் இருக்கும். ஆர்சிபி நிலைமை சொல்ல மாட்டேன், டிசி நிலைமை தான் இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் போட்டது வந்து அந்த இன்னிங்ஸ் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா பவர் பிளேல நல்லா தான் ஆடினாரு. அவர் பாலம் எடுத்துட்டாருன்றப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆடி ரன் ரேட் கொஞ்சம் ஏத்த பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இப்ப 4th பிளேஸுக்கு வந்து இப்ப சண்டை ஹெவியா போய்கிட்டு இருக்கு. டிசியும் உள்ள வந்துட்டாங்க, போன மாதிரி ஜெயிச்சு. ஜிடியும் லிஸ்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு மேல இருக்க டீமும் ஒரு 6 ஒரு லாஸ், ஆர்சிபி ஒரு லாஸ்ன்னு உங்க 12 பாயிண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்காங்கன்றப்போ உங்களுக்கு ரன் ரேட் ரொம்ப முக்கியம். அதை ஏன் பண்ணலன்றது தெரியல. இப்ப டாப் 7 டீமுக்குமே இப்ப காம்படிஷன் இருக்கு. ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஆர்ஆர் 10 கேம் ஆடி இருக்காங்க. மீதி எல்லாரும் 9 கேம் தான் ஆடி இருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச் நாளைக்கு மட்டும் ஜிடி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜிடி ஆர்ஆர் கீழே மேல போயிடுவாங்க, ஆர்ஆர் கீழே வந்துருவாங்க. சோ 4th பிளேஸ் ஜிடி போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ நீங்க பாருங்களேன், ஆர்ஆர் வந்து 10ல் 6 வின் பண்ணிட்டு 4th பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க. சிஎஸ்கே 9ல் 4 வின் பண்ணிட்டு 6th இருக்கீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேம் வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்த கேம் வின் பண்ணீங்கன்னா 10ல் 6 10ல் 5 தான். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க ஈஸியா டாப் 4க்கு போலாம் இப்ப கூட புஷ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு வீக்கர் டீம்ஸோட கேம்ஸ் வேற இருக்கு இன்னும் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன் நான். சோ டிசியுமே அவுட் சைட் சான்ஸ் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க இப்பயும். அவங்களும் சிஎஸ்கே மாதிரி இப்ப 9ல் 4 தானே. 2 ரொம்ப கேவலமான கேமா இருந்தாலுமே ஸ்டார்க் வந்திருக்காரு. டீம் கொஞ்சம் மொரேல் பூஸ்டா இருக்கு. அந்த சேஸ் வேற பண்ணிருக்காங்க. இல்ல அவங்களோட ரெக்கார்டு ஹை சேஸ். அது இது வரைக்கும் 225 சேஸ் பண்ணதா அவங்க டிசியோட சேஸ். அது ஹையஸ்ட் ரன் சேஸ். பிளஸ் வந்து லுங்கிங்கிடியுமே வந்துருவாரு திரும்ப. அப்படின்றப்போ ஸ்டார்க்கு லுங்கிங்கிடி பவர் பிளேல போடுவாங்க. பிளஸ் வந்து டெத்லயுமே போடுவாங்க. உனக்கு வந்து பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடும். நட்டு வந்து அவர் யார்கரை நெயில் பண்றதை விட்டு அது எப்ப ஸ்லோ புக்ஸரை போடுறதை விட்டுட்டு யார்கர் மட்டுமே போடுறாரோ அப்ப நட்டுமே வந்துருவாரு கேமுக்கு. அவர் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. நான் எந்த லெவலுக்கு நமக்கு இப்போ டோர்னமெண்ட் சூடு பிடிக்குதுன்னா அடுத்த கேம் டிசி வர்சஸ் சிஎஸ்கே. அது இப்போ டேபிள்ல இன்னும் கொஞ்சம் கேப் விழ ஆரம்பிக்கும் அந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு. டிசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா 2 கேகேஆர் மேட்ச் இருக்கு. அவங்களுக்கு 2 எல்எஸ்ஜி எப்படி இருக்கும் சிஎஸ்கேக்கு, இங்க 2 கேகேஆர் மேட்ச் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு டேபிள். நம்ம நினைச்ச மாதிரி டாப் 2 டாப் 3 டாப் 4 இல்ல, மொத்தமாவே ஓபன்ல தான் இருக்கு டேபிள். இப்ப கூட ஜிடி நினைச்சாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போய் முடிக்க முடியும் அவங்களால. இப்ப கூட நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிக்க முடியும். எல்லா கேமும் ஜெயிச்சு. சோ நீங்க அந்த மாதிரி டேபிள் இருக்கு. டாப் டீம்ஸ் விட்டு நிறைய பேர் வந்து பாட்டம் டீம்ஸ் கிட்ட தோக்குறாங்க. சோ அதுவே வந்து டேபிள் மேல கீழே போக சான்சஸ் ஹை. சோ அதனால இந்த டோர்னமெண்ட் இந்த வீக் ரொம்ப சூடு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேட்சஸ் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு உங்களோட காம்படிட்டர்ஸ் கூட வருது. அதனால எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இந்த வீக் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக் நல்லா இருக்கும். ஆனா மண்டே மட்டும் கொஞ்சம் அதாவது கடைசி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளோட போட்டிக்கு நடக்கிற மேட்ச் தான். ஆனா லாஸ்ட் முடிக்க கூடாதுன்றதுக்கான போட்டி. அதுக்கப்புறம் வர்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு சேஞ்ச் வர மாதிரி அந்த மண்டே கேம் மட்டும் நீங்க கொஞ்சம் இது பண்ணி பார்த்துட்டு மீதி எல்லாம் நல்லா பார்க்கலாம். பக்தா போய் புலம்பிட்டே இருக்காருங்க.
வந்து டெஸ்ட் இது மேட்ச் பார்க்க வரைக்கும் வச்சிட்டாங்க ஆமா என்ன அப்படின்னு. இல்ல இல்ல ஆமாமா இந்த பாயிண்ட் சொல்லி ஆகணும். பக்தா வந்துட்டு இது வரைக்கும் போய் பார்த்த மேட்ச் எல்லாமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடிருக்காங்க. போன மேட்ச் ஜிடி மேட்ச் பார்க்க போனாரு, அதுவும் 150. இங்க ஒரு மேட்ச் பார்க்க போனாரு, அதுவும் 150. அதுக்கப்புறம் வந்து போன சீசன்ல வந்து டிசி மேட்ச் ஒண்ணு பார்க்க போனாரு. அது விஜய் சங்கர் வந்து 50 பால் 65 அடிப்பாரு. அதுவுமே கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவருக்கு. அவருக்கும் சேப்பாக்குக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. சோ அவர் என்ன வீடியோ எடுத்துட்டு வரான்றத பார்த்து நம்ம அதை இது பண்ணி போடலாம். சரி, நம்ம பிரிடிக்ஷன்ஸ்ல பார்ப்போம். வந்து நம்ம எல்லாருமே சிஎஸ்கே சொன்னோம். வெங்கட் மட்டும் எம்ஐ சொன்னாரு. வெங்கட் So, இந்த வாட்டி எல்லாம் ஜெயிச்சாச்சு. வெங்கட் வழக்கம் போல அவர் எதிர்த்தாப்புல தான் நிப்பாரு எங்களுக்கு. அது அவருக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சு. சோ நாளைக்கு 2 கேம் இருக்கு. அதை பார்ப்போம். அதோட ப்ரிவியூல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஸ்வர். நாங்க வந்து பக்தாவோ வெங்கட்டும் வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த மேட்ச் விலாகையுமே நாங்க அடுத்து ஒரு வீடியோவா கேப்ல போடுறோம். சரி, பாய் பாய். குடிச்சிட்டு பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்